வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 மார்ச் 20 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது முக்கடலிலும் எந்தவித வலுவான காற்றும் இல்லை. ஆனாலும் சற்று எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய 30-35 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று விட்டு விட்டு முக்கடலிலுமே இருக்கிறது. அது சவால் நிறைந்த காற்றாக திடீரென்று 30-35 கிலோமீட்டர் மிக சாதாரண காற்றாக எடை குறைந்த படகுகளை இயக்குவதில் சவால் நிறைந்த காற்றாக இருக்கும். ஆனால் பெரிய அச்சுறுத்தல் காற்று அல்ல. காரணம், கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய மெலிந்த காற்று சுழற்சியிலிருந்து வரக்கூடிய காற்றும் வரக்கூடிய உயரழுத்தத்திலிருந்து குடைபோல் இறங்கி தரைமேல் ஏறக்கூடிய அந்த குளிர்காற்றும் கடற்பரப்பிற்கு அப்பால் உள்ளே நுழைகிற காரணத்தினாலே தரைப்பகுதிகளில் கொஞ்சம் வலுவாகவே இருக்கும். தரையில் இருக்கக்கூடிய காற்று கடலில் குறைவாக இருக்கும். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா தரையில் இருப்பதை விட கடலில் குறைவாக இருக்கும். இருந்தாலும் தரையில் ஒரு பெரிதாக தெரியாது. மலைப்பகுதிகளில் மரங்களில் மட்டும் இருக்கும். அது ஒரு அச்சுறுத்தல் காற்று கிடையாது தரையில். ஆனால் கடற்பகுதிகளில் விட்டு அவ்வப்பொழுது வெப்பசலனத்தின் பொழுது குளிர்விக்க வரக்கூடிய அரபிக்கடல் காற்றாகவும் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய குளிர்காற்றாகவும் கிழக்கு திசையிலிருந்து உள்ளே நுழையும். இரு காற்று இணைவு உள் மாவட்டங்களில் இருந்து திடீர் வெப்பச்சலன மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொஞ்சம் மழைப்பொழிவு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறும் பொழுது காற்றுடன் மழைப்பொழிவு கொடுக்கும். அது 22, 23, 24 தேதி இடியுடன் மின்னலுடன் காற்றுடன் மழைப்பொழிவு 22, 23, 24 தேதி இருக்கும். அந்த காற்று கடலிலிருந்து மாலை நேரத்தில் தரையை நோக்கி பயணிக்கும் பொழுது அரபிக்கடல் பகுதியிலையும் குமரிக்கடல் பகுதிகளிலையும் தமிழ்நாட்டு கரையோர வங்கக்கடல் பகுதிகளிலையும் லேசாக 30-35 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும் அவ்வப்பொழுது தரைப்பகுதியை நோக்கி நுழையும். இதுதான் பெரிய அளவில் அச்சுறுத்தல் காற்று இல்லை. எடை குறைந்த படகும் மீன்பிடிக்கலாம். ஆனால் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க வேண்டும். எடை குறைந்த படகுகளை நாம் மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தாமல் மீன்பிடிக்க செல்லாமல் இருந்தால் இந்த மாத இறுதி வரைக்குமே செல்லாமல் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். செல்லலாம், ஆனால் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க வேண்டும். சாதாரணமாக நின்று கொண்டிருக்கக்கூடாது. வலை வீதிக்கும் பொழுது திடீர் காற்று இருக்கும் என்பதையும் மனதில் கொண்டு நீங்கள் படகுகளை இயக்க வேண்டும், மீன்பிடி தொழில் செய்ய வேண்டும். தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவிற்கு எந்தவித சரக்கு போக்குவரத்துக்கு எந்தவித காற்று அச்சுறுத்தலும் இல்லை. சாதாரண 30-35 கிலோமீட்டர் வேக காற்று மட்டும். எடை குறைந்த படகுகளை பொறுத்த வரைக்கும் 27 கிலோமீட்டருக்கு மேல் காற்று இருந்தால் போக முடியாது. 27க்கு மேல் இருக்கும், ஆனால் அது தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று அல்ல. விட்டு அவ்வப்பொழுது வீசும் காற்று என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும். அடுத்தபடியாக மழைப்பொழிவு. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு தினசரி மதியம் வந்துவிட்டால் மழை வந்துடுங்க. மாலை உறுதியாக மழை உண்டு. அதாவது கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்று இரவு நேரத்தில் குளிரை கொடுக்கிறது. வெயில் வந்ததும் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த நீராவியை அதே காற்று கடத்திக்கு மேற்கே கொண்டு வந்து இலங்கையின் மத்திய மாகாணங்கள் மற்றும் மேற்கு மாகாணங்களில் புத்தளம், சிலவ், கோட்டை, காலி, கொழும்பு மற்றும் உள்ளே அனுராதபுரத்திற்கு மேற்கே, அதேபோல் கண்டிக்கு மேற்கே, பாதுல்லாவிற்கு மேற்கே, டேனியாவுக்கு மேற்கே மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக மத்திய மேற்கு பகுதி மற்றும் மேற்கு கரையோர பகுதி, புத்தளத்துக்கு தெற்கே, தலைமன்னாருக்கு தெற்கேன்னு சொல்லலாம், இந்த பகுதியில் மழை இருக்கும். ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே. மீண்டும் நாளை அதிகாலை 21ஆம் தேதி அதிகாலை கிழக்கு கரையோரம் கிழக்கு காற்றால் அம்பாறை, ஹம்மந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகளில், கல்முனை பகுதிகளில் நாளை அதிகாலை மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. நாளை அதிகாலை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கூட கருமேகம் சூழ வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு 21, 22, 23, 24 தேதியில் மழை அறிவிச்சிருக்கிறோம். அந்த மழைப்பொழிவு தான் இலங்கைக்கும் கொடுக்க போகிறது 21, 22, 23, 24 தேதிகளில். ஆனால் பரவலாக கொடுக்காது. மேற்கு கரையோரம் கொஞ்சம் பரவலாக இருக்கும். இடிமின்னல் இருக்கும். அதாவது ஜாஃப்னா, அதாவது யாழ்ப்பாணம், நெடுந்தீவு, தலைமன்னார், புத்தளம், சிலாவ், கோட்டை, கொழும்பு இந்த பகுதி உள்ளே பார்த்தீங்கன்னா அனுராதபுரம்,
மற்றும் டம்புல்லா, கண்டி இந்த பகுதிகளுக்கும். மேற்கு அரை பகுதி நல்ல மழை இருக்குது. கிழக்கு அரை பகுதியில் உருவாகும். கிழக்கு கரை திரிகோணமலை, முல்லைத்தீவு மற்றும் பட்டிக்கோலா, அம்பாறை பகுதிகளில் உருவாகும். ஆனால் மழைன்னா பார்த்தீங்கன்னா மேற்கு கரையில் போய் தான் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படித்தான் 21ஆம் தேதியும் இப்படித்தான் 22ஆம் தேதியும் எல்லா நாளும் அதிகாலையில் கிழக்கு கரையில் உருவாகுது. மத்தியம் பகுதியில் போய் தீவிரமடைந்து மேற்கு தென்மேற்கு பகுதியில், அதாவது காலி மற்றும் கோட்டை, கொழும்பு, கண்டி இந்த சுற்றுவட்டார பகுதியில் 22ஆம் தேதி கொஞ்சம் கனமழை பொழிவையே கொடுக்கும். ஒட்டுமொத்த இலங்கைக்கும் 21, 22, 23, 24ஆம் தேதி மழை. 23, 24, 23, 24 கொஞ்சம் தீவிரம் கம்மியாக இருக்கும். 21, 22 கனமழை இருக்குது. மேற்கு கரை, மேற்கு மத்திய பகுதி, தென்மேற்கு பகுதி, இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் நல்ல மழை இருக்குது. பிறகு இலங்கைக்கு அப்படியே குழப்பிக்கொண்டே தான் வானிலை இருக்கும், தெளிவாயிடாது. இலங்கைக்கு மேகமூட்டங்கள் குழப்பிக்கொண்டே இருக்கும். 25, 26, 27 மீண்டும் 28லேருந்து மழை பொழிவு இலங்கைக்கு. 28, 29, 30, 31ஆம் தேதி நனைக்கு மழை, லேசான மழை இலங்கைக்கு, பெருமழை இல்லை. ஆனால் மழை இருக்கும் மாத இறுதி நாட்களில். ரொம்ப குறைவான பரப்பில் இருக்கும் மாத இறுதி நாள். அடுத்தது ஏப்ரல் 2லிருந்து ஏப்ரல் 2, 3, 4, 5 மழை இருக்கும். அதுவும் நனைக்கு மழை, லேசான மழை தான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் பரவலான மழை பொழிவு, கனமழை பொழிவு வாய்ப்பு இல்லை. ஆனால் பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும். ஒதுக்குதல் நிறைய இருக்கும். மழை பொழியும் இடத்துல கொஞ்சம் வலுத்து இருக்கும். 21, 22, 23ஆம் தேதி கொஞ்சம் 21, 22, 23, 24ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் ஒதுக்கி தான் பெய்யும். ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த மணி நேரங்கள் பெய்யலாம், இல்லைன்னா அடுத்த நாட்களில் பெய்யலாம். அந்த 3-4 நாட்கள் மழைப்பொழிவு 21, 22, 23, 24 தேதி மழைப்பொழிவு எதிர்பார்க்குற அந்த நாளில் 4 நாளும் கூட சில இடத்துல பெய்யாமல் கூட போகலாம். சில இடங்களில் 4 நாளுமே மழை பெய்யும், சில இடங்களில் 2 நாள் பெய்யும், சில இடங்களில் 1 நாள் பெய்யும். எல்லாமே சிறிது நேரம் தான். 1 மணி நேரம் அதிகபட்சம் மழை நாள் ஒன்று இருக்குது. இப்படி மதியம் வந்துவிட்டால் மழை, மாலை வந்துவிட்டால் மழை இருக்கும். அதிகாலை கிழக்கு கரையில் இருக்கும், மதியத்தில் உள்ளே இருக்கும், மாலையில் மேற்கு கரையில் இருக்கும் மழைப்பொழிவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏப்ரல் 2க்கு மேல் வரக்கூடிய மழைப்பொழிவும் அதே போல தான். ஆனால் ஏப்ரல் 10லிருந்து வரக்கூடிய மழைப்பொழிவு கொஞ்சம் வலுவாக இருக்கும். ஏப்ரல் 10லிருந்து மே 15 வரை உள்ள நாட்களில் 3 நிகழ்வுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். 3 நிகழ்வுகள், நிகழ்வுக்கு 3 நாள் நல்ல மழை தரும். மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே வெயிலும் இதமான வெப்பமும் இருக்கும், வெயில் அனல் வெயிலும் இருக்கும். எல்லாம் கலந்த வானிலை தான் இந்த ஆண்டு. கோடை மழை, கோடை வெப்பம், கோடை எல்லாமே கோடை வானிலை. ஆகவே மழையும் இருக்கும், மழை சராசரி கூடுதல், கோடை வெயிலும் இருக்கும், சராசரி வெயிலாக இருக்கும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.